கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவிலே கானானை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு பாபேல் கோபுரம் நிம்ரோத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே சேம், காம், ஏபேத் வம்ச வரலாற்றை வாசிக்கிறோம். ஜலப்பிரயாணத்துக்கு பின்பு இவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள். யாபத்தின் குமாரர்கள் ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் பார்க்கிறோம். காமின் சந்ததி ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 6-20 வரைக்கும் பார்க்கிறோம். சேமின் சந்ததி ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 21-32 வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் வம்ச வரலாற்றின் அதிகாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமும் 10ஆம் அதிகாரத்தில் 70 வம்சங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதில் யாபத்தின் வம்சங்கள் 14, காமின் வம்சங்கள் 30, சேமின் வம்சங்கள் 26, மொத்தம் 70 தேசங்கள் இங்கிருந்து தான் உருவானது. இதில் ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, காமின் சந்ததியில் வந்த நிம்ரோத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று நிம்ரோத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நிம்ரோத் பெரிய வேட்டைக்காரனாக இருந்து மக்களை மிருகங்களிடத்திலிருந்து காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு மிருகங்களையும் வேட்டையாடி உணவாக கொடுத்ததுனால ஜனங்கள் நிம்ரோத்தை பின்பற்றினாங்க. நிம்ரோத்துக்கு ஜனங்கள் வைத்த பேர் தான் இவர் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தலங்கள். அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தலங்கள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு மக்களை ஆண்ட மன்னன் நிம்ரோத் கிமு 2047 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில நோவாவின் சந்ததியை தவிர வேற எந்த சந்ததியும் இல்லை. ஏனென்றால் ஜலப்பிரயாணத்தில் நோவா குடும்பம் மாத்திரம்தான் காக்கப்பட்டது. மற்ற எல்லாரும் ஜலப்பிரயாணத்தினால் நம்மனா அழிக்கப்பட்டாங்க. எங்கும் நோவாவின் சந்ததி இருந்ததுனால அவர்கள் பேசுகிற மொழியும் ஒன்றாக தான் இருந்தது. ஆகவே தான் உலகத்தில் வேற எந்த மொழியும் இல்லை. இந்த இடத்துல தான் பாபேல் கோபுரத்தை கட்டும்போது தான் கர்த்தர் மொழி பாஷைகளை தாறுமாறாக்கி போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சினையார் பகுதியில் தான் பாபேல் கோபுரத்தை என்ன பண்ணனா அவர் கட்டுகிறார். நிம்ரோத் ஆட்சி செய்த பகுதியும் ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் 5 இடத்துல தான் நிம்ரோத் ஆட்சி செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, நிம்ரோத் மனிதர்களையும் வேட்டையாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் மகன் சேம் வம்சத்து பகுதி ஆசியா நாட்டில் வாழ்ந்தாங்க. ஆசியாவுக்கு விரோதமாய் படையெடுத்து சேமுடைய சந்ததி எல்லாரும் விரட்டி வேட்டையாடி அடித்து கொலை செய்தார். இதை கைப்பற்றி நினைவே, அதாவது பட்டணத்தையும் கட்டினார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உலகத்தை தன் ஆட்சியில் கொண்டு வருவதற்காக இதற்கு நிம்ரோத் திட்டமிட்டு செயல்பட்ட காரியம் 2 காரியத்தை செய்தார். ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய மதத்தை உருவாக்க வேண்டும். 2வது, ஆட்சியை கொண்டு வரும்படியாக என்னவென நினைக்கிறார். அதாவது புதிய மதம் என்பது சூரிய நமஸ்காரத்தினவன இவர் கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஆகவே தான் சினையார் பகுதியில் பாபேல் என்கின்ற ஒரு பட்டணத்தை கட்ட துவங்கினார். நிம்ரோத்து ஜனங்கள் எல்லாம் கடவுளை போல என்ன பண்ணாங்கன்னா வணங்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
நிம்ரோத்துடைய மனைவி பெயர் செமிராமிஸ். நிம்ரோத் என்று சொன்னால் சீறுகிற சிறுத்தை என்று பொருள். செமிராமிஸ் என்றால் உலக அழகி என்று பொருளாக இருக்கிறது. காம் எத்தியோப்பியாவில் குடியிருந்தார். தேவ பிள்ளைகளே, நிம்ரோத் எத்தியோப்பியாவில் இருந்து வந்து சினையர் பகுதியில் பாபேல் கோபுரத்தை கட்டினார். தேவ பிள்ளைகளே, இந்த பாபேல் கோபுரம் கட்டினது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்ட 3 காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். நிம்ரோத் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டார் என்று சொன்னால், ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நோவாவுடைய சந்ததி நிமித்தம்தான் உலகம் முழுவதும் ஜனங்கள் பரவி காணப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் கூடி வாழ்கிறத விரும்பாம இங்க ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்ப பரவி வாழ வேண்டும் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் நிம்ரோத்தோ நாம் ஒருமித்து வாழ வேண்டும் என்று ஒரு இடத்துல வாழனவனா நினைக்கிறார். ஆகவேதான் ஜனங்கள் எல்லாரும் கூடி வாழ்வதற்காக, அதாவது சினையார் தேசத்துல பாபேல் கோபுரத்தை பாபேலில் கட்டுவதற்கு நவனா தீர்மானிக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக என்ன காரியம் செயல்படுகிறார் என்று சொன்ன தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பரவி வாழ சொல்றார். ஆனால் இவரோ நாம் ஒரு இடத்துல வாழ வேண்டும் என்று நினைத்ததை பார்க்கிறோம். 2வது தேவ பிள்ளைகளை, இதுக்கு முன்பதாக பெருமெல்லாம் வந்தது போல திரும்பவும் வந்தா நாம் தப்பித்து கொள்ள வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டணவனா நினைத்தார். இது எதை காட்டுகிறன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டதும் அல்லாமல் அவ்விசுவாசத்தை காட்டுகிறதுங்க. ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா, 11ஆம் வசனத்தில், இனி மாம்சமானவர்கள் யாவரையும் நான் ஜலப்பிரயாணத்தினால சங்கரிக்க மாட்டேன், பூமி அழிக்க இனி ஜலப்பிரயாணத்தை உண்டாக்க மாட்டேன் என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வானத்தில் கர்த்தர் வைத்து, இது எனக்கும் பூமியில் இருக்கிற உங்களுக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி, இனி ஜலப்பிரயாணத்தினால வெள்ளத்தினால நான் ஜனங்களை முழு தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் வானத்தில் ஆண்டவர் நம்ம வானவில்ல ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இதை விசுவாசியாம நிம்ரோத் இதற்கு முன்பதாக பெருவெள்ளம் வந்தது போல, ஜலப்பிரயாணம் வந்தது போல திரும்ப வந்தால் நம்ம தப்பித்து கொள்வதற்கு என்ன செய்வது என்று சொல்லி தான் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை நம்ம கட்டுகிறார். இது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டதும் அல்லாமல் இது அவ்விசுவாசத்தை குறிக்குதுங்க. 3வது தேவ பிள்ளைகளை, ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பேர் உண்டாக்க பண்ணுவோம் என்று பாபேல் கோபுரத்தை நம்ம கட்டுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமைக்காக கட்டல, நமக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும் என்று நம்மனா இவர் கட்டுவேன் என்று தேவனுக்கு மகிமை செலுத்த யாரு தவறி போனார்னா இந்த நிம்ரோத் தவறி போனதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நாம் செய்கிற ஊழியத்திலையா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், நற்கிரிகளாக இருக்கட்டும், நம்ம முன்ன கொண்டு வராமல் கர்த்தர் நாமத்திற்கு மகிமையை செலுத்தலைன்னா நாமளும் நிம்ரோத்தை போல நமக்கு பேர் உண்டாக்கி செயல்படுவர்களாக இருக்கிறோம். அதை கர்த்தர் கலைத்து போடுவாரே தவிர அதை கட்டவே மாட்டாங்க. எத்தனையோ ஊழியங்கள், வளர்ந்த ஊழியங்கள் எல்லாம் இப்போ ஒன்றுமில்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, தான் பேரை, தன் ஊழியத்தின் பேரை, தன் குடும்பத்தை, தன்னுடைய பேரும் புகழும் பிரஸ்தாபத்தையும் முன்ன கொண்டு வர நினைத்தது தான் இன்னார வரைக்கும் அந்த ஊழியங்கள் எல்லாம் எழும்பாமல் கலைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறேங்க. தேவ பிள்ளையே, அடியன் எச்சரிப்போடு பேசுகிறேன். நாம் கர்த்தருக்கு மகிமையாக காணப்படணுமே தவிர நமக்கு ஒரு பேர் உண்டாக இதை செய்வோம் என்று செய்வோமானா அதில் கர்த்தர் பிரியப்படலைங்க. நான் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக, நாம் பண்ணுகிற நற்கிரி நிமித்தமாக கர்த்தர் நாம உயர்த்தப்பட்டால் போதும்.
இது மூலிமா சுவிசேஷம் பரவினால் போதும், இதன் வாயிலாக சில ஆத்துமக்களை கர்த்தர் சந்தித்தா போதும் என்ற மனதோடு நம்ம செய்வோம்னா நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய நற்கிரியைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேடன் வேட்டைக்காரன் என்ற தலைப்பில் ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 3 வசனத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் தப்புவிப்பார். தேவ பிள்ளைகளே, வேடன் பிசாசை குறிக்கிறது. பிசாசுடைய கண்ணிக்கும் பாழாக்கிற கொள்ள நோய்க்கும் கர்த்தர் தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னா, அதே 91 சங்கீதம் 2 வசனத்தில் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னா, அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் நம் தேவனாகவும் அவர் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் என்னவா இருக்கிறான்னா, வேடன் பிசாசுடைய கண்ணிக்கு கர்த்தனப்பனா உன்னை தப்பி வைக்கிறது மாத்திரம் இல்லாம பாழாக்கிற கொள்ள நோய்க்கு என்ன பண்ணுவோன்னா ஆண்டவர் தப்பி வைப்பாருங்க. தேவ பிள்ளைகளே, கொள்ள நோய் என்றா உயிரை எடுக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனை விட்டு போகாதுங்க. அதுக்கு பேர் தான் கொள்ள நோய். அந்த கொள்ள நோயில இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா நாம் கர்த்தரை நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு கோட்டையும் அதாவது பலனும் அரணுமாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, அப்பதான் பிசாசு வேடன் நம்முடைய ஊழியத்திற்கு குடும்பத்துக்கு நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் போராடும் போது அவன் நம்மளை மேற்கொள்ளவே முடியாதுங்க. ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் என் நம்பிக்கை என்று சொல்வோம்னா கர்த்தர் வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கு நம்மனா தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது காரியம், நீதிமொழிகளின் புத்தகம் 6 அதிகாரம் 26 வசனம் 2வது குறிப்பு, விபச்சாரி ஆனவர் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கு இறக்க வேண்டியதா இருக்கும். விபச்சாரி ஆனவர் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் போவோம்னா, அவள் பலவானையும் கொலை செய்து அவள் பின்ன போனா அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சாலமோன் நாட்கள் இருந்த விபச்சார ஸ்திரிகள் விபச்சார தேவதை கோயிலுக்கு கொண்டு போவாங்க. ஆண்களை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தீர்த்தம் போல தண்ணீரை கொடுப்பாங்க. அவங்க மழங்கி கீழே விழுந்த பிற்பாடு அந்த கோயில் வாசல்ல அந்த பூசாரியானவன் கையங்காலம் பிடித்து கொண்டு வந்து அவனை கீழே கலைத்திட்டு ஈரல் இருக்கிற பகுதிக்கு நேராக பட்டயத்தை எடுத்து ஒரே போடுவான். அந்த ஈரல் எந்த சைடு போய் அந்த மனுஷனுடைய ஈரல் விழுகிறது, எந்த திசையில விழுகிறதோ அதை நோக்கி அவன் விபச்சார தொழில் என்னவனா தொடங்கிறதுக்கு போவான். இதை தான் சொல்லப்பட்டு இருக்குது, விபச்சாரி ஆனவன் அருமையான உயிரை வேட்டையாடுகிறான், அவள் பின்ன போனா அம்பு அவள் ஈரல் என்ன பண்ணா பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த விபச்சாரி ஆனவன் தனக்கு அடுத்த வருஷம் அந்த பாவத்தை செய்வதற்கு திடகாத்திரமான சரீரம் வேணும் என்பதற்காக பலவான்களையும் கொலை செய்யும்படியாக அந்த விபச்சார தேவதைக்கு என்ன பண்ணுவோம்னா இவ பலி செலுத்தவர்களாக காணப்படுவார். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, விபச்சாரி ஆனவன் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவமானது நம்முடைய ஊழியத்தை வேட்டையாடிடுங்க, நம்முடைய ஜீவனை கூட வேட்டையாடிடும், நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய ரட்சிப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கூட அது என்ன பண்ணா வேட்டையாடி ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டுங்க. ஆகவே தேவ பிள்ளைகளை, விபச்சாரம் வேசித்தனத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி இருப்போம். அதை ஒரு நாளும் எந்த காரணத்துக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்திலும் அனுமதிக்கவே கூடாதுங்க. வைராக்கியமாக இருப்போம். யோசேப்பு போல அப்பேற்பட்ட பாவத்துக்கு விலகி வருகிற பிள்ளைகளாக இருப்போம்னா தேசத்தை ஆளுகிற கிருபையை கூட கர்த்தர் தருவாருங்க. ஜாக்கிரதையாக இருப்போம். அதாவது விபச்சாரானவன் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நீதிமொழிகளின் புத்தகம் 12 அதிகாரம்
27ஆம் வசனத்துல 3வது குறிப்பு, சோம்பேறி வேட்டையாடினதை அதாவது புசிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கும், அரிசி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை சமைத்து சாப்பிடாம ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கெட்டு போய் வீணாக எடுத்து வெளியே கொட்டுவாங்க. இதை தான் சொல்கிறாரு, சோம்பேறி தன் வேட்டையாடினதை பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய கையின் கிரிகளை ஆசீர்வதித்து வீட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஆண்டவர் கொடுப்பாரனா, காய்கறி அரிசி சம்மந்தப்பட்ட காரியங்களை கொடுப்பாரனா, அதை சமைத்து சாப்பிடணுங்க. சோம்பேறித்தனம் பட்டுக்குன்னு அதெல்லாம் அப்படியே அழுகி போகும் காய்கறி எல்லாம் தீயை போட்டு குடிச்சின்னு இருப்பாங்க. இதெல்லாம் பாவங்க. தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வீணடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை தான் சொல்கிறாரு, சோம்பேறி தன் வேட்டையாடின பிடித்ததை சமைப்பது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்ததை ஆசீர்வாதத்தை நாம் சமைத்து புசித்து கர்த்தருக்கென்று ஜீவனம் பண்ண நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளில் ஆண்டவரே, நிம்ரோத்தை குறித்து நாங்கள் பார்த்தையா, எங்களோடு பேசி நம்முடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசு வேட்டைக்காரன், ஆண்டவரே, அவன் வேட்டையாடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான். கர்த்தரை நம்பிக்கையாகவும் அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் வைத்திருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாளில் தியானித்தையா. எங்களோடு பேசி நம்முடைய தயவுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் அல்லாஹ்.